ஓகே. ஸோ இப்போ இந்த டைமென்ஷன் அனாலிசிஸில் ஷார்ட்கட் மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உனக்கு 2 யூனிட் கொடுத்துருவாங்க. அதாவது எந்த யூனிட்டை கன்வெர்ட் பண்ணணும், எதுக்கு கன்வெர்ட் பண்ணணுன்றதை கொடுத்துருவாங்க. ஸோ இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற யூனிட்னுடைய கன்வர்ஷன் ஃபேக்டர் உனக்கு தெரியணும். அப்போ தான் நீ இதை போட முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். கன்வெர்ட் 1 day into செகண்ட்ஸ் அப்படின்னு ஒரு கொஷின் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோ. ஸோ இப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்கிற யூனிட் வந்து டே கொடுத்துருக்காங்க, செகண்டாக கன்வெர்ட் பண்ண சொல்கிறாங்க. அப்போ என்ன பண்ணணும்னா, இங்கே எவ்வளோ கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே எடுத்து இங்கே எழுதிக்கணும் ஃபஸ்ட்டு. ஓகே, இந்த யூனிட் கொடுத்தாங்கன்னா இதை அப்படியே எடுத்து இங்கே எழுதிக்கணும். அதுக்கப்புறம் இதுவும் கேன்சல் ஆகிடணும். ஸோ அடுத்ததில் வந்து மல்டிப்ளை டினாமினேட்டரில் டே போட்டுடணும். ஒரு டேயில் அந்த கன்வர்ஷன் உனக்கு தெரியணும், எவ்வளோ ஹவர்ஸ் இருக்குதுன்னு தெரியணும். அப்புறம் ஹவர்ஸ் கேன்சல் ஆகிடணும். ஒரு ஹவரில் எவ்வளோ மினிட் இருக்குன்றதை போடணும். அப்புறம் மினிட் கேன்சல் ஆகிடணும். ஒரு மினிட்டில் எவ்வளோ செகண்ட், அதாவது நம்மளுக்கு கேட்டிருக்கிற யூனிட் வர்ற வரைக்கும் அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம கன்வெர்ட் பண்ணிகிட்டே வரணும். நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கன்வெர்ட் பண்ணிகிட்டே வந்து கடைசியில் நம்மளுக்கு கேட்டிருக்கிற யூனிட் வந்த உடனே ஸ்டாப் பண்ணிடணும். ரிமெம்பர் தட் இன் ஈச் ஸ்டெப் த யூனிட் ஷுட் கெட் கேன்சல்டு லைக் திஸ் அப்படி போட்டுட்டே வருதுன்னா கடைசியில் இதை மல்டிப்ளை பண்ணால் உனக்கு என்ன ஆன்சர் வருமோ தட் வில் பி யுவர் ஆன்சர். ஓகே, இப்போ அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா, now convert 1 kilogram into milligram. ஸோ என்ன பண்ணணும், அந்த 1 கிலோ அப்படியே எடுத்து எழுதிட்டு கிலோ கன்வெர்ட் கட் ஆகிடணும். ஸோ 1 கிலோ இஸ் ஈக்குவல் டு 1000 grams. இது உனக்கு தெரியணும், அப்போ தான் இதை எழுத முடியும். அப்புறம் அந்த கிராம் கன்வெர்ட் கேன்சல் ஆகிடணும். 1 gram இஸ் ஈக்குவல் டு 1000 milligram. இந்த கன்வர்ஷன் உனக்கு தெரியணும், அப்போ தான் இதை எழுத முடியும், இல்லைனா எழுத முடியாது. ஸோ கிலோகிராம் இங்கே எடுத்துகிட்டு இருக்கோம், மில்லிகிராம் வரைக்கும் வந்துடுத்து, இதோட ஸ்டாப் பண்ணிடணும், மல்டிப்ளை பண்ணி போட்டு இவ்வளோ போட்டுருவோம் அந்த இடத்துல. ஓகே, ஸோ இப்போ அதே மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் வேறு ஒரு லா வந்து லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ். அப்படின்னா என்ன, LHS ஈக்குவல் டு RHS. சப்போஸ் இஃப் யூ டேக் திஸ் ரியாக்ஷன், நைட்ரஜன் ப்ளஸ் ஹைட்ரஜன் கிவ்ஸ் அமோனியா. ஸோ முதல்ல அதை பேலன்ஸ் பண்ணணும், அந்த ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணிவிட்டு டோட்டல் மாஸ் ஆஃப் த ரியாக்டன்ட் ஈக்குவல் டு டோட்டல் மாஸ் ஆஃப் த ப்ராடக்ட்ஸ் வர மாதிரி நீ போடணும் அதில். ஸோ இப்போ நைட்ரஜனுடைய அட்டாமிக் மாஸ் உனக்கு தெரியணும், அவங்கெல்லாம் கொடுக்க மாட்டாங்க அதை. யூ ஷுட் ரிமெம்பர் தட். நைட்ரஜன் வந்து N2 28, ஹைட்ரஜன் 6, இங்கே 2 into 14 plus 3 17. ஸோ LHS equal to RHS. therefore this reaction conforms to the law of conservation of mass. அந்த மாதிரி கொடுப்பாங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா, ஹைட்ரஜன் ப்ளஸ் ஆக்சிஜன் கிவிங் வாட்டர். ஸோ அதை பேலன்ஸ் பண்ணிடணும் ஃபஸ்ட்டு. பேலன்ஸ் பண்ணதுக்கப்புறம் 4 ஹைட்ரஜன் 4 ப்ளஸ் 2 ஆக்சிஜனுடைய அட்டாமிக் நம்பர் 16 மாஸ், அட்டாமிக் மாஸ் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ 32 வரும். அப்போ 32 plus 4 36 வரும். இங்கே 2 into 2 plus 16. ஸோ 2 into 18 போட்டால் 36 வரும். LHS equal to RHS. therefore this conforms to law of conservation of mass. சப்போஸ் இப்போ நீ இந்த ஈக்குவேஷன் இங்கே கீழே கொடுத்துருக்கா பாரு ஈக்குவேஷன், தட் இஸ் H2 plus O2 gives H2O plus Oன்னு கொடுத்துருக்கான். இங்கேயும் பார்த்தோன்னா இது பேலன்ஸ் ஆகிருக்குன்ற மாதிரி வந்திருக்கும் இருக்குது. பட் வேறஸ் இங்கே பார்த்தோன்னு வச்சுக்கோ, 2 plus 32 34 வரும். இங்கே பார்த்தோன்னா 2 இந்த இடத்துல 2 plus 16, இங்கே ஒரு 16. ஸோ இப்படி போடும்போது இந்த மாதிரி ஒரு கொடுத்துட்டு கேட்பாங்க, வெதர் திஸ் ஈக்குவேஷன் ஒபேஸ் த லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ் ஆர் நாட் அப்படின்ற மாதிரி கொடுப்பாங்க. ஸோ அப்போ இந்த மாதிரிலாம் கொடுத்தாங்கன்னா இந்த மாதிரி ஓலாம் தனியாக வராது, இப்படி ஜென்ரலாக அப்படி வராது. அப்படி போடும்போது அப்போ இதை மட்டும் கொடுத்துருந்தான்னு வச்சுக்கோங்க, அப்போ 2 plus 16 18 மட்டும்தான் உனக்கு வரும். அது இப்போது ஒபே ஆகாத மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், அதனால் யூ ஹவ் டு பேலன்ஸ் தி ஈக்குவேஷன் அண்ட் தென் ஒன்லி யூ ஹவ் டு செக் ஃபார் தி total mass of reactants is equal to total mass of products. ஸோ உனக்கு கொஷின் இதில் என்ன கேட்பாங்க, ஏதாவது ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்டு செக் வெதர் த ரியாக்ஷன் ஒபேஸ் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ் அப்படின்னு கொடுப்பாங்க. நீ அப்போ என்ன பண்ணணும், அந்த ரியாக்ஷனுடைய ஈக்குவேஷன் எடுத்து எழுதிட்டு அதை அப்புறமா அட்டாமிக் மாஸ் சப்ஸ்டிடியூட் பண்ணி மோலார் மாஸை கால்குலேட் பண்ணி LHSும் RHSும் சேமாக வருதா அப்படின்னு பார்க்கணும். டோட்டல் மாஸ் ஆஃப் த ரியாக்டன்ட் டோட்டல் மாஸ் ஆஃப் த ப்ராடக்ட்டும் சேமாக வருதா அப்படின்றத நீ பார்க்கணும். பார்த்தேன்னா எஸ் யூ கேன் கன்ஃபார்ம் இட் ஒபேஸ் த லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ் அப்படின்னு சொல்லிடலாம். ஓகே, ஸோ அதுதான் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ். ரெண்டாவது வந்து லா ஆஃப் டெஃபினட் ப்ரொபோர்ஷன்ஸ். லா ஆஃப் டெஃபினட் ப்ரொபோர்ஷன்னா என்ன, ஒரு காம்பவுண்டை நம்ம எடுத்துட்டோம்னா அந்த காம்பவுண்டை நீ எப்படி ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, வாட் எவர் வே யூ ப்ரிப்பேர் த காம்பவுண்ட், அந்த காம்பவுண்டில் இருக்கிற அந்த எலமெண்ட்ஸ்னுடைய மாஸ் வந்து ஒரு சிம்பிள் ரேஷியோவில் தான் கம்பைன் ஆகிருக்கும் அப்படின்றது தான் லா ஆஃப் டெஃபினட் ப்ரொபோர்ஷன்ஸ். தட் இஸ் a compound by whatever method it is prepared
will always have the atomic mass or the molar mass of the elements in a simple ratio. For example, இப்போ வாட்டர் நீ எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோ. வாட்டரில் ஹைட்ரஜன் 2 இருக்குது, ஆக்சிஜன் 1 இருக்குது. ஸோ 2 ஹைட்ரஜன்னா எவ்வளோ வரும்? மாஸ் வந்து 2 grams வரும். ஒரு ஆக்சிஜன்னா 16 வரும். டோட்டல் 18 நம்மளுக்கு தெரியும். ஸோ இது வந்து இப்போ 2:16 ரேஷியோவில் இதோட மாஸ் இருக்குது. அதை கட் பண்ணினா 1:8 by மாஸ்ன்னு வரும். Suppose you take another example of CO2. Suppose if you prepare CO2 by these 3 methods, by thermal decomposition of calcium carbonate prepare பண்ணலாம், இல்லை கார்பன் ப்ளஸ் ஆக்சிஜனை வந்து பர்ன் பண்ணும்போது கம்பஷன் ரியாக்ஷனில் CO2 ப்ரிப்பேர் பண்ணலாம், இல்லை பேக்கிங் சோடாவை எடுத்து ஹீட் பண்ணும்போது உனக்கு கார்பன் டை ஆக்சைடு வெளியில் வரும். வாட் எவர் மெத்தட் யூ ப்ரிப்பேர் தி கார்பன் டை ஆக்சைடு, அதில் பார்த்தீங்கன்னா C:O2 இருக்குது ரேஷியோ. கார்பன் வந்து 12, ஆக்சிஜன் ஐ டோல்டு 16, 2 × 16 32. ஸோ இப்போ இதை கட் பண்ணால் என்ன வரும்? 3:8 by மாஸ்ன்னு வரும். 3:8 by mass அப்படின்னு வரும். ஸோ வாட் இஸ் திஸ் law of definite proportion says? It says when a compound is prepared by any method, the elements present in the compound combine in a simple ratio by mass. Simple ratio by mass. அதுதான் இந்த லாவோட postulate. Now இந்த லாவோட லிமிட்டேஷன் என்ன? இப்போ இவங்க என்ன சொன்னாங்க? இவங்க ஒரு காம்பவுண்டை நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணாலும் ஒரே ரேஷியோவில் தான் இருக்குன்னு சொன்னாங்க இல்லையா? இப்போ இது ஐசோடோப்ஸ் எடுத்துட்டேன்னு வச்சுக்கோ, அப்போ வந்து அந்த லாவே ஆகாது அந்த இடத்துல. ஃபார் எக்ஸாம்பிள், யூ நோ தட் தெர் ஆர் 3 isotopes ஆஃப் ஹைட்ரஜன்: புரோட்டியம், டியூட்டீரியம் அண்ட் ட்ரிஷியம். அதில் பார்த்தோன்னா புரோட்டியமில் ஒரே ஒரு எலக்ட்ரான் இருக்கும், ஒரே ஒரு புரோட்டான் இருக்கும், நியூட்ரான் இருக்காது. டியூட்டீரியமில் பார்த்தோன்னா ஒரு புரோட்டான், ஒரு எலக்ட்ரான், ஒரு நியூட்ரான் இருக்கும். ட்ரிஷியமில் ஒரு எலக்ட்ரான், ஒரு புரோட்டான், 2 நியூட்ரான் இருக்கும். ஓகே, ஸோ அப்போ என்ன ஆகுது? ஐசோடோப்ஸ் வச்சு நம்ம ஒரு எலிமெண்ட்டும் ஐசோடோப்பில் எக்ஸிஸ்ட் ஆகும். அப்போது அது ஐசோடோப் வச்சு நம்ம ஒரு காம்பவுண்டை ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வாட்டர் எடுத்துட்டேன்னா, சிம்பிள் வாட்டர் எடுத்துட்டேன்னா, ஹைட்ரஜன் புரோட்டியம் வச்சு வாட்டரை ப்ரிப்பேர் பண்ணால் H2O வரும். டியூட்டீரியம் வச்சு வாட்டர் ப்ரிப்பேர் பண்ணால் D2O வரும். ஹெவி வாட்டர்னு சொல்லுவோம். இதை நியூக்ளியர் பிளான்ட்லலாம் யூஸ் பண்ணுவாங்க கூலிங்காக. இதை ட்ரிஷியம் வச்சு வாட்டர் ப்ரிப்பேர் பண்ணால் T2O வரும். இப்போது லா ஆஃப் டெஃபினட் ப்ரொபோர்ஷன் பிரகாரம் பார்த்தா எல்லாத்துலேயுமே 1:8 தானே வரணும் வாட்டர்னா. ஆனால் அப்படி கிடையாது. ஏன்னா இதில் வந்து அட்டாமிக் மாஸ் வந்து வேரி ஆகுது. ஸோ வாட்டரில் எப்போத்துலேருந்து போனேன்? எப்போ வாட் வாஸ் த திங் தட் யூ லாஸ்ட் லிசன்ட்? ஓ, ஸோ அப்போ உன்னோட நெட்வொர்க் கொஞ்சம் வீக்காக இருக்குன்னு நினைக்கிறேன். சார்ஜ் ஃபுல்லாக இருக்கா? becomes different when we use isotopes. So law of definite proportion fails to explain the compounds prepared using isotopes of the same element. They don't have the same ratio or that simple ratio. First limitation. ரெண்டாவது லிமிட்டேஷன் என்னென்னா, சப்போஸ் யூ ஹேவ் அ காம்பவுண்ட் லைக் தி C2H6O அப்படின்னு ஒரு காம்பவுண்டு கொடுத்தாங்க அப்படின்னா, டெஃபினட் ப்ரொபோர்ஷன் பிரகாரம் அந்த ரூல் பார்த்தோன்னா என்ன? C2னா 2 × 12 24, H6னா 6, Oக்குனா 16. அதை அப்படியே கட் பண்ணி போட்டேன்னா you will have 24:6:16. 12 2s are 24, 3 2s are 6, 8 2s are 18. இந்த ரேஷியோ உனக்கு வரும். அப்போது இந்த ரேஷியோ வந்ததுன்னு சொன்னால் இந்த காம்பவுண்டு வந்து ஒரே காம்பவுண்டாக தானே இருக்கணும். இப்போ இங்கே நம்ம பார்த்தது வாட்டர்னா ஒரே காம்பவுண்ட், CO2னா அது ஒரே காம்பவுண்ட். பை டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸில் ப்ரிப்பேர் பண்ணாலும் அது காம்பவுண்ட் வந்து ஒரே காம்பவுண்ட். ஆனால் இங்கே இந்த ஃபார்முலாவில் பார்த்தோன்னா, இந்த ஃபார்முலாவை நீ இந்த மாதிரி எழுதுனேன்னா இட் பிகம்ஸ் ஈத்தைல் ஆல்கஹால் C2H5OH. இந்த காம்பவுண்டை இந்த மாதிரி எழுதுனேன்னா இட் பிகம்ஸ் ஈத்தர். தட் மீன்ஸ் இட் பிகம்ஸ் அ டிஃப்ரெண்ட் காம்பவுண்ட். ஸோ லா ஆஃப் டெஃபினட் ப்ரொபோர்ஷன் டஸ் நாட் எக்ஸ்பிளைன் திஸ். நீ சிம்பிள் ரேஷியோன்னு அவங்க சொல்லிட்டாங்க, ஆனால் அந்த சிம்பிள் ரேஷியோ வந்து எந்த காம்பவுண்டை குறிக்கிறதுன்னு சொல்லணும் இல்லையா? வேறு காம்பவுண்டை குறிக்கிறதுன்னு சொன்னால் அப்போ லா ஆஃப் டெஃபினட் ப்ரொபோர்ஷன் வந்து வரவே வராது. பிகாஸ் த பாஸ்டுலேட் ஆஃப் த லா ஆஃப் டெஃபினட் ப்ரொபோர்ஷன் டெல்ஸ் யூ தட் ஒரு காம்பவுண்டு தான் அது. ஒரே காம்பவுண்டை எந்த மெத்தடில் ப்ரிப்பேர் பண்ணாலும் அந்த காம்பவுண்டில் இருக்கக்கூடிய கான்ஸ்டிடியூவன்ட் எலமெண்ட்ஸ்னுடைய மாஸ் வந்து சிம்பிள் ரேஷியோவில் இருக்குன்னு சொல்கிறாங்க.
அதுதான் அந்த லாவோட டெஃபினேஷன். ஆனால் இங்கே அதன் பிரகாரம் பார்த்தா ஒரு காம்பவுண்ட் இல்லை, இங்கே 2 காம்பவுண்டு வருது, சில சமயம் 3 காம்பவுண்டு கூட வரும். ஓகே, அப்படி வரும்போது லா ஆஃப் டெஃபினட் ப்ரொபோர்ஷனால் அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஸோ தட் இஸ் த அனதர் லிமிட்டேஷன் ஆஃப் லா ஆஃப் டெஃபினட் ப்ரொபோர்ஷன். தென் த நெக்ஸ்ட் லா இஸ் law of multiple proportion. law of multiple proportion இது கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்கிற மாதிரி இருக்கும், பட் வெரி சிம்பிள் தான். இது அந்த டெஃபினேஷனை நான் சொல்கிறேன், உன்னால் அதை ஃபஸ்ட்டு முதல்ல புரிஞ்சுக்கோது, அதுக்கப்புறம் நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாம். மல்டிபிள் ப்ரொபோர்ஷனாக என்னென்னா, 2 எலமெண்ட் கம்பைன் ஆகும்போது கம்பைன் ஆகி மோர் தேன் 1 காம்பவுண்டை ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னு வச்சுட்டேன்னா, ஃபிக்ஸ்டு weight of one element, fixed weight of one element combining with the other element. இந்த எலமெண்ட்டோட மாஸ் எந்த எலமெண்ட்டு கூட கம்பைன் ஆகுதோ அந்த எலமெண்ட்டோட மாஸ் வந்து ஒரு சிம்பிள் ரேஷியோவில் இருக்கும். ஓகே, திருப்பி நான் சொல்கிறேன். 2 எலமெண்ட்டு, 2 டிஃப்ரெண்ட்டான எலமெண்ட்டு கம்பைன் ஆகி மோர் தேன் 1 காம்பவுண்டை ஃபார்ம் பண்ணும்போது ஒரு ஃபிக்ஸ்டு weight of one element combining with the certain mass of other element, அந்த ரேஷியோ, அந்த மாஸோட ரேஷியோ வந்து சிம்பிள் ரேஷியோவாக இருக்கும். இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு வரலாம். இப்போ கார்பன் அண்ட் ஆக்சிஜன் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இது ரெண்டும் கம்பைன் ஆகி 2 காம்பவுண்டை ஃபார்ம் பண்ணுறது. ஃபஸ்ட்டு இதில் வந்து C+12O2 gives கார்பன் மோனாக்சைடு. ரெண்டாவதுல C+O2 gives கார்பன் டை ஆக்சைடு. இப்போ கார்பன் வந்து இதில் 12 கிராம்ஸ் இருக்குது, இதுலேயும் 12 கிராம்ஸ் இருக்குது. கார்பன் மோனாக்சைடில் வந்து இந்த 12 கிராம் கார்பன் வந்து 16 கிராம். ஸோ half O2னா எவ்வளோ வரும்? 16 கிராம் வரும் உனக்கு, இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு காம்பவுண்டில் 12 கிராம் கார்பன் 16 கிராம் ஆக்சிஜன் கூட கம்பைன் ஆகுது. ரெண்டாவதுல வந்து 12 கிராம் கார்பன் 32 கிராம்ஸ் ஆக்சிஜன் கூட கம்பைன் ஆகுது. So the fixed weight of carbon, that is 12 grams, combines with 16 gram of oxygen and 32 gram of oxygen in 2 different experiments. So அந்த 16 is to 32 அப்படின்றது ஒரு சிம்பிள் ரேஷியோவில் இருக்கும் அப்படின்றது தான் இந்த law of multiple proportion. Okay, let us see one more example. Suppose if you take sulfur and oxygen. So sulfur and oxygen can combine to form SO2, sulfur dioxide, or it can also combine to form sulfur trioxide. நம்மளுக்கு ப்ராடக்ட் முக்கியம் கிடையாது, 2 ப்ராடக்ட் வருதான்றது தான் மெயின் நம்மளுக்கு. ஸோ இப்போ இந்த ரியாக்ஷனில் பார்த்தோன்னா சல்ஃபருடைய அட்டாமிக் மாஸ் வந்து 32. இதெல்லாம் நீ ஞாபகம் வச்சுக்கணும், அவங்க கொடுக்க மாட்டாங்க, யூ ஷுட் ரிமெம்பர். ஸோ உனக்கு அதெல்லாம் ஞாபகம் இருக்கா? 10th படித்ததெல்லாம் அட்டாமிக் மாஸ் ஆஃப் வேரியஸ் எலிமெண்ட்ஸ், டு யூ ரிமெம்பர்? Sulfur combines with oxygen to form 2 different compounds. Sulfur plus oxygen gives sulfur dioxide, sulfur plus oxygen gives sulfur trioxide. Products நம்மளுக்கு முக்கியம் இல்லை. இப்போ இதில் பார்த்தோன்னா சல்ஃபருடைய அட்டாமிக் மாஸ் 32 நான் சொன்னேன் அந்த இடத்துல. ஸோ 32 கிராம்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு ரியாக்ஷனில் பார்த்தோன்னா 32 கிராம் ஆஃப் சல்ஃபர் reacts with oxygen. ஆக்சிஜன் எவ்வளோ? 16 சொன்னேன். இது 2 × 16 32 வரும். ஸோ ஃபஸ்ட்டு ரியாக்ஷனில் 32 கிராம்ஸ் ஆஃப் சல்ஃபர் ரியாக்ட் வித் 32 கிராம்ஸ் ஆஃப் ஆக்சிஜன். ரெண்டாவது ரியாக்ஷனில் பார்த்தோன்னா 32 கிராம்ஸ் ஆஃப் சல்ஃபர் ரியாக்ட்ஸ் வித் இங்கே 2 × O2, 4O இருக்கு. அப்போ 4Oனா என்ன வரும்? 4 × 16 64 வரும் உனக்கு. ஸோ த ஃபிக்ஸட் மாஸ் ஆஃப் சல்ஃபர், that is 32 கிராம் கம்பைனிங் வித் தி ஆக்சிஜன் எவ்வளோ கம்பைன் ஆகுது? 32:64 கம்பைன் ஆகுது. ஸோ தட் 32:64 will bear a simple ratio 1:2. So that is called as law of multiple proportion. அதே மாதிரி இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, if you look at it, நைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் எடுத்துட்டேன்னு சொன்னேன்னா இட் ஃபார்ம்ஸ் more than two compounds. நைட்ரஸ் ஆக்சைடு, நைட்ரிக் ஆக்சைடு, நைட்ரஜன் ட்ரைஆக்சைடு, நைட்ரஜன் பென்டாக்சைடுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி 4 காம்பவுண்டு அது ஃபார்ம் பண்ணுறது. அப்போ இதில் பார்த்தோன்னா இதில் என்ன வருது? நைட்ரஜன் வந்து 28 இருக்குது, ஆக்சிஜன் வந்து 16 இருக்குது. இதில் நைட்ரஜன் 14 இருக்குது, ஆக்சிஜன் 16 இருக்குது. இதில் 2 நைட்ரஜன் 28, நைட்ரஜனுக்கு 14ன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ 2 × 14 28 இருக்குது. ஆக்சிஜன் 3 × 16 48 இருக்குது. இதில் பார்த்தோன்னா 2 × 14 28 இருக்குது, 5 × 16 80 இருக்குது இதில். Now if you look at nitrogen, இப்போ எல்லாத்தையும் நீ இதை 14 கன்வெர்ட் பண்ணேன்னு வச்சுக்கோ. இதை 2ஆல் டிவைட் பண்ணால் 14 வரும், இதையும் 2ஆல் டிவைட் பண்ணிடணும். இது 14 அப்படியே இருக்குது. இதை 14 கன்வெர்ட் பண்ணால் 2ஆல் டிவைட் பண்ணால் இதையும் 2ஆல் டிவைட் பண்ணணும்.
இதை 14 இது 2ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ இப்போ இது எல்லாத்துலேயும் 14 14 14 14 வந்துடுது. இங்கே 14னா இங்கே எவ்வளோ வரும்? 8 வரும். இங்கே உனக்கு 8 வரும். ஓகே, நவ் இஃப் யூ டேக் 14 grams ஆஃப் நைட்ரஜன் எடுத்துட்டேன்னா ஃபஸ்ட்டு காம்பவுண்டில் 8 gram ஆஃப் ஆக்சிஜன் கூட கம்பைன் ஆகுது இந்த இடத்துல. ரெண்டாவது காம்பவுண்டில் 14 gram ஆஃப் நைட்ரஜன் எடுத்துட்டேன்னா 16 gram ஆஃப் ஆக்சிஜன் கூட கம்பைன் ஆகுது. அதை எடுத்து இங்கே எழுதிக்கணும் அந்த இடத்துல. மூணாவதில் 14 gram ஆஃப் நைட்ரஜன் எடுத்துட்டேன்னா அதில் 24 gram ஆஃப் ஆக்சிஜன் கூட கம்பைன் ஆகுது. நாலாவதில் பார்த்தீங்கன்னா 14 gram ஆஃப் நைட்ரஜன் எடுத்துட்டேன்னா 40 gram ஆஃப் ஆக்சிஜன் கூட கம்பைன் ஆகுது. So if you take the fixed weight of nitrogen that combines with the different mass of oxygen ன்னு பார்த்தேன்னா இதோட ரேஷியோ பார்த்தேன்னா 1:2, 2:3:5. So 1 8s are 8, 2 8s are 16, 3 8s are 24, 5 8s are 40. So இந்த ரேஷியோவில் அது கம்பைன் ஆகிறது